எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நம்ம சேனல் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டிஐவி செட்டப் CO2 செட்டப் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். இந்த டிஐவி CO2 மெத்தடை எப்படி வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத கேட்டிருந்தார். ஏன்னா டிஐவி CO2 மெத்தட் வந்து 24 hours வந்து CO2 வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அதுக்குரிய வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 4 watt இன்டர்னல் ஃபில்டர் வந்து நமக்கு தேவை. அதில் தான் நம்ம வந்து CO2 வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி வந்து பார்க்க போகிறோம். எப்படி செட் பண்ணுறது சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டைமர் வந்து யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம லைட் யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் அந்த லைட்டுக்கு டைமர் யூஸ் பண்ணுறதோட சேர்த்து இதுக்கும் வந்து டைமர் வந்து செட் பண்ணணும் நம்ம. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளோட இன்டர்னல் ஃபில்டர் எடுத்து அதில் வந்து நமக்கு வந்து மேலே வந்து கொஞ்சம் வந்து கேப் வேணும் இன்டர்னல் ஃபில்டரில். ஸோ அதில் தான் நம்ம வந்து CO2 வந்து செட் பண்ண போகிறோம். CO2 வந்து அதுக்குள்ளே போய் இன்டர்னல் ஃபில்டர் வழியாக வெளியில் வரும். இன்டர்னல் ஃபில்டரில் வந்து நம்ம மோட்டர் இருக்குல்ல, அந்த ஃபேன் இருக்கும் உள்ள, அது வந்து நம்மளோட CO2 பெரிய பெரிய பபிள்ஸாக இருக்கிறத மைனூட் பபிள்ஸாக வந்து உடச்சி கொடுத்துரும். ஸோ அதனால் அது வந்து நம்ம டேங்க் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதான் இன்றைக்கி வந்து எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்குறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக பஞ்சை கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே போட்டுட்டு மறுபடியும் இதை வந்து கேப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து அதில் வந்து ஒரு சின்ன ஹோல் போடணும். ஸோ நல்லா ஏதாவது ஒரு ஹோல் போடுறதுக்கு ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மாதிரி இன்டர்னல் ஃபில்டரில் கீழே அந்த பம்ப் இருந்தது இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு ஹோல் போடுங்க. நல்லா ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. கரெக்டாக அந்த நம்ம எல் கனெக்டர் இருக்கும், அந்த எல் கனெக்டர் உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப இதாக பண்ணிங்க அப்படின்னா, பெருசாக போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து CO2 வெளியில் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி எல் கனெக்டரை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் க்ளூ இல்லை ஃபெவிக்விக் வச்சு நம்ம வந்து அதை வந்து நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிடணும், கேப் இல்லாத அளவுக்கு. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஐவி CO2 நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த CO2 நம்ம இன்லைன் கனெக்டர் எடுத்து அதை வந்து இந்த ஃபில்டரில் நம்ம ஹோல் போட்டு மாட்டி வச்சுருப்போம் எல் கனெக்டர், அதில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க. நல்லா உள்ள வரைக்கும் இன்சர்ட் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நம்ம வந்து டேங்க்குள்ளே வச்சிடலாம். ஸோ இந்த டிஐவி CO2 மெத்தட் வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்றதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோவை நான் வந்து கார்டில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல இந்த டேங்க், இது வந்து ஒரு டஸ்ட் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேங்க் ஒரு செட்டிங்கும் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா அதுவும் வந்து நான் கார்ட்லேயும் கொடுக்குறேன், அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த ரெண்டோட வீடியோஸ் லிங்க்கையும். ஸோ அதையும் போய் பாருங்கள், எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ CO2 ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி தான் பபிள்ஸ் சின்ன சின்னதாக வரும் மைனூட்டாக. நல்லா வந்து டேங்க் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் இந்த டைப்பில் வந்து CO2 செட் பண்ணிங்க அப்படின்னா சின்ன டேங்க்லாம் நேனோ டேங்க்லாம் இது வந்து செட் பண்ண முடியாது. ஒரு 50 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ள டேங்க், 2 feet டேங்க், 3 feet டேங்க் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து செட் பண்ணலாம். சூப்பராக வந்து CO2 வந்து டிஸ்பர்ஸ் ஆகும். உங்களுக்கு நார்மல் டிஃப்யூசரில் வைக்கிறத விட இந்த மெத்தட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேங்க் ஃபுல்லாக ஈவனாக CO2 வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வரும் பாருங்கள், நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய பபிள்ஸாக வந்து மேலே போயிடும். ஸோ சர்ஃபேஸுக்கு போயிடும். உங்களோட லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி போயிடும். ஸோ அதனால் உங்கள்
டேங்க்கில் வந்து ஃபிஷ்ஷஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நமக்கு இன்றைக்குரிய வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்றைக்குரிய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ்.